உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். இப்போ குழந்தைனால எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை படத்தை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது பொக்கை வச்சு சிரிக்கிறதும், அந்த கண்ணை உருட்டி பார்க்குறதும், அப்புறம் கொஞ்சம் வளர வளர மெதுவாக நடக்கிறது, தவழ்கிறது, நடக்கிறது, எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணுறது குழந்தைனாலே ஒரு மகிழ்ச்சி தானுங்களே. அதில் நம்ம வீட்டு குழந்தைன்னா இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குமா இல்லையா? ஒரு தாய்க்கோ அப்பாவுக்கோ நம்ம வீட்டு குழந்தைனா, நீங்கள் வள்ளுவன் சொல்கிறாங்க. அதை எப்படி இந்த குறள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதில் ஒரு சொல் பயன்படுத்துகிறான் பாருங்கள். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். வள்ளுவன் இந்த குறளை சொல்கிறானே. குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்க யாருக்குமா? தாம் பெத்த பிள்ளை பேசுகிறத கேட்காதவங்கடான்றான். ஏன்னா பக்கத்து வீட்டு குழந்தை சில சமயம் கத்துச்சுன்னா கூட எரிச்சல் வரலாம். நம்ம வீட்டு பிள்ளை என்ன பேசினாலும் சந்தோஷம். அந்த குழந்தை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பி தப்பி பேசினா அம்மா பொழிப்புரை சொல்லுவாள். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? அது குழந்தை ஏதாவது சொல்லுவான், அம்மா உடனே சொல்லுவாள். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? அவன் இதை சொல்கிறான் அப்படின்னு ஒரு பொழிப்புரை அம்மாவாக சொல்லுவாள். குழந்தைன்னா ஒரு பாசம் இல்லைங்களா? இதில் கொஞ்சம் உள்ள நுணுகி பார்க்குறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. குழந்தை பாசம் என்பது வேறு, குழந்தை வளர்ப்பு என்பது வேறு. அது எப்படிங்க? ஆமாம், குழந்தை வளர்ப்பு, ஒரு குழந்தையை வளர்க்குறதுன்றது வேறு, குழந்தை பாசம்ன்றது வேறு. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், பாசம் இல்லைன்னா குழந்தைய வளர்க்க முடியுமாங்க அப்படின்னு கேட்கலாம். உண்மை, பாசம் இல்லைன்னா குழந்தைய வளர்க்க முடியாது. ஆனால் பாசத்தாலேயே குழந்தைய சரியாக வளர்க்க முடியாமல் போயிடுறவங்க இருக்காங்களா இல்லையா? ரொம்ப பாசங்காட்டியே கெடுத்துட்டேன் என் பிள்ளையன்னு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறது உண்டா இல்லையா? நான் பாசம் நிறைய கொடுத்துட்டேன், சரியாக வளர்க்காம விட்டுட்டேன். இப்போ பாசம் வேறு, குழந்தை வளர்ப்பு என்பது வேறு. குழந்தை வளர்ப்புன்றது ஒரு பெரிய கலைங்க. இந்த குழந்தை வளர்ப்புனா ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறது பெரிய. நம்ம சாதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அன்பு காட்டி வளர்த்துட்டாங்கங்க. ஆனால் சில குழந்தைகள் இந்த கல்லூரி படிக்கும்போதோ அல்லது கல்லூரி பருவம் முடிச்சோ இல்லை ட்ராப் அவுட் ஆகி வெளியே திரிகிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா காரணம் என்னன்றதுக்கு அந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காரணம் அந்த குழந்தை சரியாக வளர்க்கப்படவில்லைன்றது. செய்தித்தாளில் படிக்கிறவங்க கல்லூரி மாணவர்கள் அப்படின்னாலே எல்லா கல்லூரி மாணவனும் ரொம்ப நல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டா இருக்கான், இல்லை எல்லா கல்லூரி மாணவரும் நல்ல இசை பாடகனாக இருக்கானா, இல்லை விளையாட்டில் இருக்கான், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்கல்ல, ஒரு டேலண்ட்டு. சில பேர் பாடுறாங்க. என்ன கல்லூரி மாணவனாக இருக்கும்போது எவ்வளோ திறமைகள் இருக்குது. என்ன அழகாக பாடுறாங்க, சில பேர் என்ன அழகாக பேசுகிறாங்க மேடையில், என்ன அழகாக விளையாடுறாங்க. டேலண்ட் படிப்பில் இது எதுவுமே இல்லாமல் பஸ்ஸு டேன்ட்டு பஸ்ஸு மேலே ஏறி கொண்டாடிக்கிட்டு இன்னொரு காலேஜ் பையனை பார்த்தா அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியும் பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா? இந்த வித்தியாசம் ஏன் வந்தது? ஒரே வயசு தானே, 20 வயசு பிள்ளைங்க. நீங்கள் 18 டீன் ஏஜ்னு சொல்லுவேன், பதின்ம பருவம் தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20-22 வயசில் இளைஞர்களை எடுத்தால் வெவ்வேறு மாதிரி இருக்காங்களே. ஏன்? அவ்வளவு ஆற்றலை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்க, படிக்கிறாங்க, எதிர்காலத்தை திட்டமிடுறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கும்பலாக ஒயின் ஷாப்பில் நிற்கிறான், சண்டை போடுறான், கொலை பண்ணுறான். இருக்கானா இல்லையா பசங்க? குழந்தை வளர்ப்பு தான் காரணம் அப்படின்றாங்க ஆய்வாளர்கள். எப்படி குழந்தை வளர்ப்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க. எந்த அம்மாவாவது அப்பாவாவது என் பிள்ளை கெட்டு போட்டோன்னு நினைப்பாங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதற்கான சூழலை வீட்டில் உருவாக்கணும். எப்படி? கணவனும் மனைவியும் வீட்டில் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகிறது. ஆங்கில சொல் அதான் பயன்படுது, எமோஷ்னலி டிஸ்டர்பு. எப்போ கருவில் இருக்கும்போதே, அம்மாவோட வயிற்றில் கருவாக குழந்தை இருக்கிறப்பவே சண்டை வீட்டில் நடந்ததுன்னா குழந்தை அதிருதுன்றாங்க. நீங்கள் ஏங்க இன்றைக்கி கூட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணு அழுகுறான்னு வச்சுங்களேன், நீ கர்ப்பமாக இருக்கிற பெண்ணு அழுவாதம்மா, பாட்டி சொல்கிறாளா இல்லையா? கர்ப்பமாக இருக்கிற இப்போ அழக்கூடாது. ஏன்? அது ஒரு தலைமுறை உருவாகுது வயிற்றுக்குள்ளே, இப்போ நீ அழுவக்கூடாது சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, புருஷன் முண்டாட்டி வீட்டுக்குள்ளே சண்டை, மாமியார் மருமக சண்டை, அப்பா இப்போ அம்மாவை திட்டுறது, அம்மா திருப்பி கத்துறது, பிள்ளையை அடிக்கிறது, போட்டு உதைக்கிறது, காலால் இட்டு உதைப்பாங்க, பேசுவாங்க. இது கோபத்தில் பாசமாகவும் இருப்பாங்க. அதே அம்மா தான் குழந்தைக்கு சாப்பாடு போடுவாங்க, அதே அப்பா தான் ட்ரெஸ் வாங்கி தருவார். கோவப்படும் போது இப்படி பண்ணிட்டா
குழந்தை டிஸ்டர்ப் ஆகிடுது. இதுக்கு ஆங்கிலத்தில் நெக்லெக்டட் சைல்டுன்னு சொல்கிறாங்க. நெக்லெக்டட் சைல்டு, ஒதுக்கப்பட்ட, அதாவது வளர்ப்பு சரியில்லாத குழந்தை. சின்ன வயசுலேயே அப்படி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வெறுப்பு, வெளியே சொல்லவே என்னன்னே தெரியாமல், வெளியே சொல்ல முடியாமல், சூழல் சரியாகிறதுனால. ஒன்றும் இல்லை, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை பார்க்குறதே சண்டை போடுறான், அருவாள் எடுத்து விட்டுறான், கத்தி எடுத்து விட்டுறான், எப்பவும் சண்டை போட்டு திட்டிகிட்டே இருக்கான். அதையே பார்த்து வந்த குழந்தைக்கு உலகம் அதுதான்னு நினைக்கிறான். இந்த நெக்லெக்டட் சைல்டுக்கு என்ன பிரச்சனையா, ஆங்கிலத்தில் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், அது ஒரு டிஸார்டர்னு எழுதுகிறாங்க. டிஸார்டர்னா சரியில்லாமல் போகுது, ஆர்டர்னா சரியாக இருக்கிறது, டிஸார்டர் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்றாங்க. அதை சரியாக சொன்னால் அக்ரெசிவ் பேசிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர் குழந்தைக்கு வந்துடும். குழந்தைய பாசமாக இருக்கிறது வேற, குழந்தைய புரிஞ்சு குழந்தைக்கு தொல்லை கொடுக்காமல் வளர்க்குறதுன்றது வேற. கலீல் கிப்ரான் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு கவிஞர் ப்ராஃபெட்னு ஒரு கவிதை எழுதினாருங்க. அதில் அவர் எழுதுகிறார், ஆங்கிலத்தில் சொல்கிறேன், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன்றார். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்லர். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்றான். ஆமாம், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்லர். அவர்கள் உங்கள் வாயிலாக வந்தார்களே தவிர உங்களால் வரவில்லைனர். அது ஒரு ஆன்மா வர்றதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிச்சே தவிர நீங்கள் அது மேலே உரிமை கொண்டாடாதீங்கன்றார் கலீல் கிப்ரான். சரி, கலீல் கிப்ரான் இருக்கட்டும். இப்போ நம்ம சொல்ல வர பாட்டு ஒன்றுங்க, எதிர்பாராத ஒரு பெரிய மனிதர், ஒரு ஆன்மீக பெரிய மனிதர் குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்கிறாருங்க ஒரு பாட்டில். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சொல்லட்டுமா? வள்ளல் பெருமான் பேசுகிறார். வள்ளல் பெருமான் குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை. இத்தனைக்கும் அவர் இறைவனுடைய நாட்டில் திருமணம் ஆகி கூட இல்லற வாழ்வில் நாட்டம் இல்லாமல் இறைவனையே நினச்சி வாழ்ந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வாழ்ந்த பெருமகன் வள்ளலார். அவர் ஒரு பாட்டை தொடங்குகிறார். பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித அப்படின்னு இறைவனை கூப்பிடுறார். பொடித்திருமேனி, நீ இதை வள்ளலார் பக்தர்களுக்கு இது என்ன பாட்டுன்னே தெரிஞ்சிட்ருக்கோம். பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித அப்படின்னு இறைவனை சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், குழந்தைய அடிக்கலான்றார். இதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஜீவகாருண்யம் பேசுகிறவர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்னவர் குழந்தைய அடிக்கலான்றார். ஆனால் ஏன் அடிக்கலாம்? தடித்த ஓர் மகனை, தடித்த ஓர் மகன்னா குண்டா இருக்கிற பையன் அர்த்தம் கிடையாது. அடங்க மாட்டான், அம்மா அப்பா தான் கட்டுப்படுத்தி வளர்க்கணும். அதுக்கு அவர் ஒரு நுணுக்க சொல்கிறார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். என்ன சொல்கிறார்? பையன் டூழியம் பண்ணுறான், அப்பா அடிக்கிறார், அம்மா போடி வந்து காப்பாற்றுவார். இப்போ அம்மா அடிக்கிறா, பையனை ஏதோ தப்பு பண்ணான், அப்பா ஓடி வந்து காப்பாற்றுவார், அடிக்காத என்ற. இதில் ஒரு நயம் வைக்கிறார் பாருங்க, அம்மா அப்பா உணர்வு வைக்கிறார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள். உடன் அணைப்பள்னா அப்பா அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட வந்து பிள்ளையை தாங்கிட்டு அடியை தாமேல வாங்கிக்குவான், அதான் அம்மா. தாய் உடன் அணைப்பள். தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், அடிக்காத அப்படின்னு அம்மா கையை பிடிச்சிட்டு அப்பாப்புக்குள்ளேயே அணைச்சிக்குவார். இது ஒரு நயம். அதில் அவர் என்ன சொல்கிறவரார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் தந்தை உடன் அணைப்பள். என்ன சொல்கிறார்? அப்பா குழந்தையை கண்டிக்கும் போது அம்மா பாசமாக பேசணும், அம்மா அடிக்கும்போது அப்பா பாசமாக பேசணும். அப்போ குழந்தை நல்லா இருக்கும். சில வீட்டில் 2 பேரும் சேர்ந்து குழந்தைய திட்டுவாங்க, உருப்பட மாட்டேன். அப்பா திட்டுறாருன்னு வச்சுங்க, ஏன்டா இப்படி பிடிக்கிற, என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அம்மா அப்போ தான் சமையல் ரூம்லேருந்து வருவாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க, உருப்பட மாட்டான். குழந்தை என்ன பண்ணுவான்? வள்ளல் பெருமான் சொல்கிறார், அப்பா திட்டும்போது அம்மா அன்பா பேசு, அம்மா திட்டும்போது அப்பா அன்பா பேசு, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து திட்டாதீங்க. அதை அவர் சொல்லிட்டு சொல்கிறார், பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித எனக்கு பேசிய தந்தையும் நீ தாயும் நீ என்பதால் அடித்தது போதும்னு பாட்டு போது. நமக்கு தேவை, ஒரு குழந்தை வளர்க்குறதுன்னா அம்மா அப்பா 2 பேருமே பாசத்தை பொழிஞ்சோ கெடுத்துடக்கூடாது. அடிக்கலாம், கட்டுப்படுத்தலாம். ஆனால் அப்பா கட்டுப்படுத்தும் போது அம்மா அன்பாக பேசி, அம்மா கட்டுப்படுத்தும் போது அப்பா அன்பாக பேசினா அந்த குழந்தை நல்லா இருக்கும்ன்ற குழந்தை வளர்ப்பு கருத்தை வள்ளல் பெருமான் பாட்டு நமக்கு தருகிறது இல்லையா?
இதே மாதிரி ஒரு கருத்தோடு நாளைக்கு பார்க்கலாம். முன்னே செல், நீ முன்னே செல்.